Good evening to all. Okay, so நாங்க லாஸ்டா ரீப்ரொடக்ஷன் பகுதியை வந்து நாங்க இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது லேட்டா என்ன பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஃபுல்லா அந்த டியூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் நிப்பாட்டணும். எவ்வளோத்தோட நிப்பாட்டி இருந்தோம்? 54 அப்படியா? 55 பார்க்கல. மனித சூழ் வித்தகம் அந்த கொஸ்டின் பார்க்கல, அதான் பார்க்கணும் நினைக்கிறேன். அப்படிதானே? மனித சூழ் வித்தகம் தொடர்பாக பின்வரும் கூட்டுக்கள் தவறானது, அது பார்க்கணும் நினைக்கிறேன். சரி, சோ அந்த வகையில வந்து நாங்க அடுத்ததாக வந்து ப்ரொடக்ஷனுடைய 55வது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போகிறோம். மனித சூழ்வித்தகம் தொடர்பாக சரியான கூற்றுகளை தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. ஏபிசிடி டைப் கொஸ்டினாக வந்துட்டு இருக்க போது. சோ முதலாவது ஏ ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு போட்டிருக்காங்க, உதிருகின்ற அலந்தோ கோரியோ வகைக்குரிய சூழ்வித்தகம் நாங்க கதைச்சிருக்கோம் என்ன. சோ இது வந்துட்டு பிறப்புக்கு பிறகு வந்துட்டு உதிருகின்ற ஒரு அமைப்புடையதாக வந்துட்டு இருக்கும். அலந்தோ கோரியோ டைப்புக்குரிய சூழ்வித்தகம் சொல்லி கழிச்சிருக்கோம். சோ நேரடியாக சொல்லப்பட்ட கருத்து ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, அடுத்து அந்த 2வது ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று இருக்க, திருத்திக் கொள்ளுங்க. இது கர்ப்ப காலத்தின் தொடக்க கட்டங்களில் எஸ்சிஜியையும் ப்ரொஜெஸ்ட்ரோனையும் உருவாக்கும். என்ன மாதிரி? கர்ப்ப காலத்தினுடைய தொடக்க கட்டத்துல வந்துட்டு எஸ்சிஜியையும் ப்ரொஜெஸ்ட்ரோனையும் வந்துட்டு உருவாக்கும். ரைட் ஓர் ராங்? என்னமா செட்ல போடுங்க. அப்போ சூழ்வித்தகத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்வித்தகமானது கர்ப்ப காலத்தினுடைய தொடக்க கட்டங்கள்ல வந்துட்டு எஸ்சிஜியையும் ப்ரொஜெஸ்ட்ரோனையும் உருவாக்கும் சொல்லி சொல்றாங்க. ரைட் ஓர் ராங்? ஓகே, எஸ்சிஜி ஓகே, ப்ரொஜெஸ்ட்ரோன் ஓகே, பட் தொடக்க கட்டங்கள்ன்றதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தொடக்க கட்டங்கள்ன்றதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதால ராங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறோம். 3வது, முதிர் மூல உறவினரும் தாயினரும் குருதி கலப்பதை தடை செய்வோம். நாங்க கலைஞ்சிருக்கோம் என்ன. குருதி தாயினுடைய ரத்தமும் முதிர் மூல உறவினுடைய ரத்தமும் ஒன்றோட ஒன்று கலக்கிறது இல்லைன்னு கதைச்சிருக்கோம். அதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். ப்ரோஸ்டோகிளாண்டினை உருவாக்க முடியும் இல்ல இவியல்ல ப்ரோஸ்டோகிளாண்டின் வந்துட்டு இல்ல. ப்ரோஸ்டோகிளாண்டின் வந்துட்டு பார்த்தோம்னா அங்க எங்க நம்மட இவர்ல வந்துட்டு இருக்கிறது என்ன, சுக்கில பாய்மத்துல வந்துட்டு காணப்படுறது மசல்களுக்காக வந்துட்டு இருக்குன்னு காய்ச்சிருந்தோம். ஜோனி மடல்லையுமே வந்துட்டு அவிய வந்துட்டு இருக்கலாம், ப்ரோஸ்டோகிளாண்டின் இருக்குது. பட் நம்ம சிலபஸ்ல இல்லை, இப்ப நம்ம சிலபஸ்ல இல்லை. நம்ம சிலபஸ்ல இருக்கிறது சுக்கிலத்துல மாத்திரம் தான் ப்ரோஸ்டோகிளாண்டின் மசகிடும் பதார்த்தமாக பயன்படும் என்று கதைச்சிருக்கிறோம். சோ இவர்ல அது இல்லை. அடுத்தது, இது தாயிலிருந்து முதிர் மூல உருவுக்கும் அதுலயும் ஒரு சின்ன டைமிங் மிஸ்டேக். தாயிலிருந்து முதிர் மூல உருவுக்கும் முதிர் மூல உருவிலிருந்து தாய்க்கும் நீர் செல்வதை அனுமதிக்கும். என்ன மாதிரி? தண்ணி போறதை அனுமதிக்குமா பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளலாமா? தாயிலிருந்து முதிர் மூல உருவுக்கும் முதிர் மூல உருவிலிருந்து தாய்க்கும் நாங்க இந்த பரிமாற்றப்படுகின்ற பதார்த்தங்கள் தொடர்பாக கதைச்சு. தண்ணி என்ன சும்மா தண்ணியா? பிளட் பிளட்டுக்குள்ளதான் தண்ணி வந்துட்டு இருக்க. தண்ணிய வந்து நீர் வந்துட்டு குறையில அப்படி எதுவும் கதைச்சிட்டு இருக்கிறோமா? கழிவுகள் எல்லாமே வந்துட்டு குழந்தையில இருந்து முதுமூலவுல இருந்து பெருக்கு போகும். இங்க இருந்து சுவாச வாய்க்கள் அதுகள் வந்துட்டு கடத்தப்படும் கழிச்சிருக்கோம். பிளட் வந்து கலக்காது, பின்ன நீர் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் போங்க இருக்க போது. ஸோ ஆன்சர் ஏசியாக இருக்க போறபடியா வந்து நாங்க 5வது ஆன்சர் வந்துட்டு போகிறோம். 56வது கேள்வி. ஓகே, அதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு ஏபிசிடி டைப் கொஸ்டினாக வந்துட்டு இருக்க போது மனித கருப்பை தொடர்பாக தவறான கூற்றுகளை வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. இது உட்குழிவான தசையிலான பியாஸ் கனி வடிவான அங்கம். அந்த பியாஸ் பழம் மாதிரி பழைய சிலபஸ்ல இருந்தது. சோ பியாஸ் வடிவமான அங்கமாக வந்துட்டு இருக்கும், உட்குழிவான தசைகளால் ஆக்கப்பட்டதா இருக்கும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே, பட் நம்மகிட்ட எது ராங்னு கேட்டிருக்காங்க. சரி பாப்போம். இதன் சுருங்கும் ஆற்றலை ப்ரொஜெஸ்ட்ரோன் நிரோதிக்கும். ரைட் ஓர் ராங்? இதுல சுருங்குகின்ற ஆற்றலை வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரோன் நிரோதிக்கும். கருப்பை தசை சுருக்கத்தினுடைய நிரோதத்துல யாரு செயற்படுவா? அதே இப்ப இது எங்களோட சிலபஸ்ல இந்த பிரசவம் அந்த பகுதியில மட்டும் லைட்டா சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவ்வளவு இம்பார்ட்டன் இல்லைன்னு கதைச்சிருந்தாங்க. யாரு ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரோஜன் யாரு தூண்டுற, யாரு நிரோதிக்கிறது? நாங்க அந்த அபோஷன் அநேரத்தோட வந்துட்டு அபோஷன் ஆகுறத வந்துட்டு தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒர்க் பண்ணுவாரு. அதுக்கு முதல் வந்துட்டு
அந்த கருப்பை தசையை வந்து சுருங்க விடாது என்று சொல்லி காய்ச்சிருந்தோம். ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த சரியா பிரசவ டைம்ல வந்துட்டு அந்த ஈவை வாங்கிகளை தூண்டி ஆக்சிடோசின் விடுவிக்கப்படுறதை தூண்டுவார்னு காய்ச்சிருந்தோம். யாரு செய்யறா? ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு என்ன செய்யப்படும்? தசை கருப்பை தசை சுருக்கங்களை வந்துட்டு தடை செய்யறாங்க. ஈஸ்ட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு தூண்டுறாங்கன்னு காய்ச்சிருக்கோம். மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ பின்ன இது சுரங்கும் ஆற்றலை ப்ரொஜெஸ்ட்ரான் நிரோதிக்கும் என்றது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ப்ரொஜெஸ்ட்ரானால் வந்துட்டு நிரோதிக்கப்படும், ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு தூண்டக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது கருக்கட்டல் வளமையாக இதுக்குள்ள நடக்குவான் எங்க? கருப்பைக்குள்ள. கருப்பைக்குள்ளயா கருக்கட்டல் நடக்குது? நாங்க எங்க கதைச்சிருக்கோம்? கருக்கட்டல் சூலகத்தான் அல்லது பலோப்பியன் குழாயினுடைய மேல் அந்தத்துல என்ன. சோ இதுக்குள்ள நடக்கிறது வந்துட்டு உட்பதித்தல். கருப்பையில வந்து நடைபெறுகின்ற மாற்றமாக வந்துட்டு இருக்க போறது உட்பதித்தல். கருக்கட்டல் வளமையாக நடைபெறும் என்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் உட்படை கனவளவு மேலணியினாலும் சீதம் சுரக்கின்ற குழாய் ஒரு அது என்ன கனவளவு மேலணி என்றா? கனவளவு மேலணி என்றா என்னது சொல்றாங்க? கனவடிவ கலங்கள் வந்துட்டு காணப்படுறது, சுரப்புகள் வந்துட்டு இருக்க போகுது. சோ கனமேலணி தான் வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்க போறாங்க. ஓகே. அடுத்தது வந்துட்டு சுரக்கும் குழாய் உருவான சுரப்பிகளால் உருவாக்கப்பட்டது. அது ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்து இருக்கும். அடுத்தது கற்பநிலையில் இறுதியில் அதன் சுருக்கத்தை ஈஸ்ட்ரஜன் தூண்டும். என்ன மாதிரி? ரைட் ஆர் ராங்? ரைட் ஆர் ராங்? லாஸ்ட் இது கற்பநிலையில் இறுதியில் அதன் சுருக்கத்தை ஈஸ்ட்ரஜன் தூண்டும். கருப்பை தசை சுருக்கத்தை தூண்டுறது ஈஸ்ட்ரஜன். ஓகே, ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு என்ன செய்யப்படும்? அந்த வாங்கிகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி கேட்கிறான். பட் மெயினா வந்துட்டு யாரு? மெயினா வந்துட்டு ஆக்சிடோசின். பட் ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு தூண்டும்ன்றதையும் எக்ஸப்ட் பண்ணலாம். என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஈர்வை வாங்கிகளை தூண்டுற வேலையை வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் பார்க்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் அது வரைக்கும் நிரோதிச்சு வச்சு கொண்டிருக்கிறத வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் தான் தூண்டுறது. அது ஆக்சிடோசினை போய் தூண்டும். ஓரளவு எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா மெயின் வந்துட்டு ஆக்சிடோசின் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டும். இதுவும் ஓகே, பரவாயில்ல. சோ சி மட்டுமா ரோங் தானே கேட்டிருக்காங்க? சி மட்டுமாக இருக்க போது அப்படி இல்லை, இதையும் நாங்க ஆக்சிடோசின் எடுத்த கொண்டாலும் அப்பயுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா தவறான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. சோ 5வது ஆன்சராக வந்துட்டு இருக்கும். ஒன்று நீங்க சிஇ 5வது எடுத்தாலும் சரி, சி மட்டும் 5வது எடுத்தாலும் சரி, ஆன்சர் 5வது. ஆனா இதுல மெயின் ஆக்சிடோசின், பட் ஈஸ்ட்ரஜனுமே வந்துட்டு அதுல ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு கேள்வி வந்துடும். நார்மல் கேள்வி அது. ஓகே பாருங்க, சக்கரத்தின் மாதவிடாய் சக்கரம் இப்படியான ஒரு கேள்வி. இந்த தரம் மாதவிடாய் சக்கரம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தான் வந்து கூட இருக்குன்னு சொல்லி கழிச்சிருக்கிறார். சக்கரத்தின் போது 2 தொடக்கம் 3 நாட்களுக்கு முன்பாக ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டம் உச்ச நிலையில் காணப்படும். என்னவா? சக்கரத்தின் போது மாதவிடாய் என்று சொல்லி சொன்னா என்ன? அந்த மாதவிடாய் சக்கரத்துல வந்துட்டு முதல் 4 நாட்கள் நடக்கிற மாற்றம், அதாவது அந்த ஃபுல்லா முடிஞ்சு இனி அடுத்த ரொட்டேஷன் நாங்க கதைச்சிருக்கோம் எல்லாம் அந்த ரேஸ் சம்பந்தமாக கருதிருக்கோம். சூலகத்துல நடக்கிற மாசத்துல புடைப்பு அவத்தை 270 என்று சொல்லி 2 அவத்தை இருக்க போதும். புடைப்பு அவத்தை இந்த நாள் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு அந்த அதுகளோட வார ஸ்டேட்மெண்ட்டை வந்து செய்யறதுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இருக்கும். அவங்க இப்ப எங்களோட சிலபஸ்ல 4 இல்லை இருந்தாலும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம்னு சொல்லி இருந்தாரு. புடைப்பாவத்தை 14 நாள், இலியூட்டியல் அவத்தை 14 நாள். சோ இங்க வந்துட்டு இது நடந்து கொண்டிருக்க கூட கருப்பையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா முதல் 4 நாளுமே வந்துட்டு அந்த கருப்பை அகத்தோல் சிதைவடைஞ்சு வெளியேற்றப்படும். ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சீரான வீழ்ச்சியால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா முதல் 4 நாளும் வந்துட்டு மாதவிடாய் அவத்தை நடக்கும். மாதவிடாய் அவத்தையினுடைய இறுதியில 4வது நாள் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கருப்பை அகத்தோல் எல்லாமே வந்துட்டு சிதைந்து யோனி மடலுக்குள்ளால வந்துட்டு வெளியேற்றப்படும். இதைத்தான் வந்து நாங்க மாதவிடாய் அவத்தை என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்த 10 நாளும் வந்துட்டு பெருக்கல் அவத்தையாக வந்துட்டு இருக்கும். அங்க புடைப்பு அவத்தை கம்ப்ளீட்டா கூட இங்க மாதவிடாய் அவத்தையும் பெருக்கல் அவத்தையும் முடிஞ்சிருக்கும். இலியூட்டியல் அவத்தையும் இப்போ இது 14, இது 14, இது 14. ஓகே, இலியூட்டியல் அவத்தையும் சுரத்தல் அவத்தையும் வந்துட்டு ஒன்றிணைக்கப்படும். இது சரியா 14. இந்த கிளியரா ஞாபகம் வச்சு கொடுங்க.
உடைப்பவத்தை அங்க முடியப்படும் இங்க 2 அவத்தையும் முடிஞ்சிருக்கும். மாதவிடாய் அவத்தை பெருக்கல் அவத்தையும் முடிஞ்சிருக்கும். இலியூட்டியல் அவத்தையும் சிறப்பு அவத்தை இங்க இலியூட்டியல் அவத்தை நடந்து கொண்டிருக்க போல சூலகத்துல கருப்பையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சுரத்தல் அவத்தை வந்துட்டு நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க, மாதவிடாய்க்கு ஒரு 2-3 நாளைக்கு முதல் வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரோன் அதனால மாதவிடாய் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் மட்டத்தினுடைய சீரான வீழ்ச்சி காரணமாகத்தான் மாதவிடாய் வட்டமே நடக்கிறது. என்ன மஞ்சள் அழிஞ்சுன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு இல்லாம போயிடும். சோ ஈஸ்ட்ரஜனும் குறைஞ்சிது. அதுக்குரிய தூண்டலாகத்தான் கருப்பையகத்தோல் சிதைஞ்சு வெளியேற்றப்படுறது. ப்ரொஜெஸ்ட்ரோன் உச்ச நிலையில காணப்படுவாங்க. ப்ரொஜெஸ்ட்ரோன் எப்ப உச்ச நிலையில காணப்படும்? கிட்டத்தட்ட 20-21ஆவது நாள் தான் மேக்சிமம் இருக்கும். அந்த மஞ்சள் உருவான டைம்ல மேக்சிமம் இருக்கும். மாதவிடாயில கடும் குறைவாக வந்துட்டு இருக்கும் ப்ரொஜெஸ்ட்ரோன். பின் அதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன ரைட் ஸ்டேட்மெண்ட் தான் கேள்வி. ஓகே, 2வது கொஞ்சம் சிக்கலான கேள்வி, சிக்கலான ஸ்டேட்மெண்ட். என்ன சரியான எழுதியெல்லாம் பிள்ளைய எழுதியலாம். கபச்சுரப்பி ஓமோன்களால் தொடக்கப்படும். ஓமோன் கண்ட்ரோல ஜோசிங்க. அதாவது முதலாவது இதையே வந்துட்டு கபச்சுரப்பியினுடைய ஓமோன்கள் என்றாங்க. இல்ல அதுக்கு மேலான ஆரம் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? அதாவது பெண்ணின பெருக்க தொகுதியின் ஓமோட கட்டுப்பாடா இருக்கலாம், ஆணின பெருக்க தொகுதியின் ஓமோட கட்டுப்பாடா இருக்கலாம். என்ன மாதிரி? ஓகே, நீங்க முதலாவது டவுட் ஒன்று கேட்டிருக்கீங்க. 2-3 நாட்களுக்கு முன்னாடி தானே கேட்டிருக்காங்க. 2-3 நாட்களுக்கு முன்னாடி என்னது அவையோட 2 மாதவிடாய் சரியா 4வது நாள் நடக்க போகுது சரியா? அதுக்கு 2-3 நாட்கள் என்ன சொல்லிச்சுன்னா ஸ்டார்டிங் மாதவிடாய் அவத்தில ஸ்டார்டிங் அந்நேரம் இருக்கிறதுக்குள்ளே ப்ரொஜெஸ்ட்ரோன் மட்டும் கடும் லோவா இருக்கு. அதெல்லாம் மாதவிடாயே நடக்கிறது 2-3 நாளைக்கு பிறகு ப்ரொஜெஸ்ட்ரோன் மட்டும் கூட இருக்கும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிளியரா? ஓகே, 2வது ஸ்டேட்மெண்ட் வாங்க. என்ன 2வது ஸ்டேட்மெண்ட்? கபச்சுரப்பி ஹோமோன்களால தொடக்கப்படும். ஓகே, FSH LH தான் மெயின் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா அதான் ஸ்டார்ட் பண்ணுமன்றாங்க, ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது அதுக்கு மேல ஒரு ஆளை பத்தி கதைச்சிருக்கிறோம், அவியலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்கள். சோ பரிவகளால வந்துட்டு நாங்க கதைச்சிருக்கோம். என்ன கொனோட்ரோபின் ரிலீசிங் ஹோமோன் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கப்படும் என்று சொல்லி காய்ச்சிருக்கிறோம். அதான் முதலாவது மெயினா. சோ அவர் தான் வந்துட்டு FSH தூண்டி, அதாவது முற்பக்க கபச்சுரப்பியை தூண்டி FSH சுரக்க வைப்பாரு. அதே மாதிரி முற்பக்க கபச்சுரப்பியை தூண்டி LH சுரக்க வைப்பாரு. சோ தொடங்குறது வந்துட்டு GNR கொனோட்ரோபின் ரிலீசிங் ஹோமோன் தான் வந்துட்டு இந்த மாதவிடாய் இதை வந்துட்டு தொடக்கி வைக்கிறாங்க. மாதவிடாய் சக்கரத்தை தொடக்கி வைக்கிறாங்க. கபச்சுரப்பினுடைய ஹோமோன்கள் தொடக்கும் என்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. மாதவிடாய் சக்கரம் தான் வைக்கிறாங்க, மாதவிடாய் கதைக்கலானே கிளியராவே வந்துட்டு அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது சக்கரத்தில் FSH மட்டம் உச்ச மட்டம் LH-னுடைய உச்ச மட்டத்தை விட உயர்வாக இருக்கு. ஓகே, அந்த கிராஃப் விஷயம் ஆனா இன்னைக்கு போட மாட்டானுங்க, ஸ்ட்ரக்சருக்கு போட்டுட்டானுங்க. உங்களுக்கு 2019 போட்டு இருந்தவங்க இந்த கிராஃபுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த கிராஃப்ல வந்துட்டு யாருக்கு வந்துட்டு கூட வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த 4 கிராஃபுக்குள்ளேயும் வந்துட்டு யாருல வந்துட்டு ஆக கூட 4 கிராஃப்லயுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எந்த ஹோமோன் வந்துட்டு மேக்சிமம் எவ்வளத்தையாச்சு 28 நாளே இல்ல ஆக உச்ச மட்டத்துல ஒரு ஹோமோன் வந்துட்டு இருக்கும். என்ன ஹோமோன் கதைச்சிருக்கோம் 14வது நாள் LHல வந்துட்டு ஒரு சடுதியான அதிகரிப்பு நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்படி அந்த சடுதியான அதிகரிப்பு வந்துட்டு பார்த்தோம்னா 14வது நாள் 4 வரைக்குள்ள ஆக ஒருவேளை வரைவு கண்டுபிடிக்க தந்தா அவங்களுக்கு 4 வரைவு கூட 6 மேக்சிமம் உயரத்துல இருக்கிறாங்களோ அது அதுவும் அந்த 14வது நாள் சொல்போல நடக்கக்கூடிய இல்லைக்கிற அளவு மேக்சிமம் ஆக வந்துட்டு இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த 14வது நாள்ல கொஞ்சம் கூட இருக்கிறது வந்துட்டு என்னவாக வந்துட்டு இருக்கும்? ஈஸ்ட்ரஜனாக வந்துட்டு இருக்கும். இனி அந்த மஞ்சள் திரளம் உருவாகினது 20வது 19வது நாள் கூட இருக்க ப்ரொஜெஸ்ட்ரோனா இருக்கும். FSH பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஓரளவு லோ மட்டத்துல வந்துட்டு இருந்து கொண்டு போகும். அந்த 4 கிராஃப் ஆனா இன்னைக்கு பண்ணலான்னு தெரியல. ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு கிராஃப் ஏதாவது ஒன்று வரைய சொல்லி கேட்பாங்க. இந்த தரவும் நாங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்ல போட்டிருக்கோமே தாக்கு அழுத்த வரைகிறது. சோ அதை கேட்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. சோ அதை வந்துட்டு பார்த்து வச்சு கொடுங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா
சக்கரத்தின் போது எஃப்எஸ்ஹெச் மட்டம் எல்ஹெச் மட்டத்தை விட உயர்வா இருக்கு. எல்ஹெச்சை விட ஒரு நாள் ஒத்தரும் கூட இல்லை. சோ இது இருக்கிற 4 கிராஃபுக்குள்ள ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், எஃப்எஸ்ஹெச் எல்லாத்தையும் விட மேக்சிமமாக இருக்கிறது எல்ஹெச். ஓகே, அவருக்கு மிஞ்சினது ஒத்தருமே இல்லை. சோ எல்ஹெச்சை விட கூடன்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, விரைவில் பெருகும் அவத்தையானது சுரக்கும் அவத்தையில நீளம் ஒரே அளவு என்னமா இருக்கு. இதுக்குதான் அந்த நம்மளுக்கு 4 இல்லை இப்படியான ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அதுக்காக அந்த 4 உங்களுக்கு சொல்லி தந்தேன். என்ன சொல்றாங்க, பெருக்கலவத்தையும் துறப்பவத்தையும் சேம் டைமிங்கா, அந்த டைமிங் அளவு வந்துட்டு சேமா. இதை விட வச்சிருக்கோம். சுரத்தளவத்தை 14 நாள், இது 10 நாள். ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன. ஸோ சுரத்தளவத்தை பெருக்கலவத்தை விட பெருசு. இது 10 நாள் தான் நடக்கும், இது 14 நாள். இது 4ஐயும் எழுதி வச்சுக்கணும், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, 4ஐயும் எழுதி வச்சுக்கணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்படி ஒரு மாத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா, புடைப்பு அவத்தை இலையூட்டியல் அவத்தையினுடைய நீளங்கள் சமமானவை ஆகும். சூலகத்துல நடக்கிற புடைப்பு அவத்தையும் இலையூட்டியல் அவத்தையின் நீளங்கள் சமம். இதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இது 14, இது 10, சில அந்த டைமிங் சமன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்விய புடைப்பு அவத்தை இலையூட்டியல் அவத்தை இலையூட்டியல் அவத்தை வந்துட்டு சமமான நீளங்களை கொண்டவை என்றதை ஏற்றுக்கொள்ளலாம ஏற்றுக்கொள்ள முடியாதா? கிளியராக ஏற்றுக்கொள்ளலாம். என்ன இது வந்துட்டு 14 நாள் இருக்க போகுது, இது 14 நாள் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ கிளியராகவே வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட் அப்படி போடக்குள்ள கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கு. இங்க வந்துட்டு பெருக்கரவத்தை சேம் டைமிங்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 10, இது 14. நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படியான அந்த இணைப்புகள் மாற நேரம் வந்து நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கு. ஓகே, அடுத்தது, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஆகியவற்றினுடைய ஒரே சீரான வீழ்ச்சி மாதவிடாய்க்கு வழிகொடுத்தாங்க. வச்சிருந்தேன். இந்த ஈஸ்ட்ரஜன் மட்டமும் ப்ரொஜெஸ்ட்ரோன் மட்டமும் குறைகிறது தான் இந்த மாதவிடாய்க்கு வந்துட்டு காரணமே. ஓகே, ஸ்டார்டிங்ல வந்து நாங்க முதலாவது பாயிண்ட் வச்சிருந்தேன். ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் கூட இருக்காது. ஓகே, குறைவாக வந்துட்டு இருக்கு. இனி அப்படி முன்னுக்கு போனோம்னாலும் அப்படி 27, 28வது நாள்ல இல்ல மாதவிடாய் கிடந்துட்டு அப்பயும் குறையதானே இருக்கு. முதலாவது நாள் ஆக குறைஞ்சிருக்கு. சோ இனி 2வது 3வது நாள்ல நல்லா குறைய வலிக்கிற குழான்னு வந்துட்டு அப்படியான அந்த கருப்பைனாக தோல் வந்து சிதஞ்சி வெளியேற்றப்பட போறதாக வந்துட்டு இருக்கும். சோ ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் மட்டத்தினுடைய சீரான வளர்ச்சி மாதவிடாய்க்கு சீரான வீழ்ச்சி வந்துட்டு மாதவிடாய்க்கு வழிகோடும்ன்றது ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போது. ஸோ இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா நாங்க ஓகே, இதால வந்து நாங்க 5வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம். ஓகே, 58வது கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். 58வது கேள்வி, பலோப்பியன் குழாய் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் தவறான கூட்டை தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். அது சேமை முடிவில் புனல் போன்ற துவாரத்தை கொண்ட கான். என ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கு ஒவ்வொரு குழாய். ஓகே, ஒரு குழாய் மாதிரியான ஒரு கான் மாதிரியான அமைப்பு. ஓகே, பிசிர் மேலணியால் படலிடப்பட்டிருக்கும். என்ன பிசிர் மேலணி? கோழிப்படை கொண்ட கம்ப மேலணியால படலிடப்பட்டிருக்கும். ரைட் ஸ்டேட்மெண்ட். சூலகத்திலிருந்து கருப்பைக்கு சூளைத்தள்ளு. சூலகத்திலிருந்து கருப்பைக்கு சூளைத்தள்ளுகின்ற வேலையை பார்க்கும். இதுக்காக நாங்க கதைச்சிருக்கேன். அதுக்கு பிசிரடிப்பு ப்ரோசஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதனுடைய சுற்றுச்சுருங்கல் மாதிரியான ஒரு மூமெண்ட்டும் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது சூழ் வந்து அசையலாது. ஸோ அந்த மூமெண்டால சூழ் தள்ளுப்பட்டு வந்து கருப்பைக்கு வரும்னு சொல்லி கேட்டிருந்தேன். பின்ன முதல் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு ஓகே. 4வது, அதன் சுரப்புகள் சூழ் விந்து ஆகிய இரண்டுக்கும் போஷா கூட்டும். அதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ போஷனை அந்த போகும் வரைக்கும் வந்துட்டு போஷனை கொடுக்குற வேலையை வந்துட்டு அவையல் தான் வந்துட்டு பாக்குறது. நாங்க கதைக்கிறது தானே ஒரு அந்த சுரப்புகள் வழி வரும்னு சொல்லி பண்ணின பெருக்க தொழில இருந்து இவர்லையும் இருந்தும் சில பதார்த்தங்கள் வந்துட்டு வெளிப்படப்படும். அதுவும் ஓகே. ஓகே, பாருங்க 5வது ஸ்டேட்மெண்ட். அதனுடைய கீழான ஒண்டிங்கள் 3 பிரதேசத்திலே கருக்கட்டல் நடைபெறும். கீழந்தத்துல பலோப்பியன் குழாயெல்லாம் கருக்கட்டல் நடக்கும்னு தெரியும் நம்மளுக்கு. கருப்பை கிட்ட இருக்கிற அந்த கீழந்தத்துல நடக்குமான்றாங்க. ரைட்டா? பலோப்பியன் குழாயினுடைய கீழந்தத்துல கீழொண்டிங்கள் 3 பகுதியில கருக்கட்டல் நடைபெறும்ன்றது ராங் ஸ்டேட்மெண்ட். நாங்க என்ன நினைச்சிருக்கேன், மேலந்தம் என்ன ஸ்டார்டிங். ஓகே, முதல் ஒண்டிகள் 3 பகுதியில தான் வந்துட்டு நடக்கும்னு சொல்லி கருந்துருக்கா. மேலந்தம் மட்டும் வந்திருக்க வேணும். கீழந்தம் சொல்லி சொன்னபடியா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இதால 58வது கேள்விக்கு வந்துட்டு 5வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு சிலதுகள் வந்துட்டு எங்களோட சிலபஸ்ல வந்துட்டு இல்ல. ஓகே, என்ன போட்டேன்? வெயிட் அது நல்ல கீழே போயிட்டு. ஓகே,
தாய்ப்பால் ஊருக்கு போயிட்டு ஓகே அதுக்கு முதல் கேள்விகள் இருக்கு சோ விதை மேற்று ஓகே அது சின்ன ஒரு கேள்வி தவறான விதை தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க மிக சுருண்ட குழாய் ஓம் என்ன இதுல வந்து அப்படியே அந்த என்ன கதைச்சிக்கணும் அந்த சுக்கிலச்சு குழாய்கள் வந்து சுருண்டு 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 வர அமைப்பு தான் ஏன்னா இதுல வந்துட்டு விதை இருக்கும் விதைக்குள்ள சுக்கிலச்சு குழாய்கள் இருக்கும் அந்த சுக்கிலச்சு குழாய் சுருண்டு வர அமைப்பு தான் வந்துட்டு இந்த விதை மேய்த்து வந்து கழிச்சிருக்கோம் சுருண்ட கட்டமைப்பு ஓகே விதைக்கும் அப்பாச்சலத்துக்கும் இணைக்கப்பட்டிருக்கோ இங்கால வந்துட்டு பார்த்தோம்னா அப்பாச்சலத்தி போகும் இது விதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருக்கிறதா விதை மேய்த்து அதுவும் ஓகே வெளித்தள்ளலுக்கு முன்பாக பிந்துகளை சேமிக்கும் பிந்துகளை வந்துட்டு சேமிக்கிற மெயின் வேலை வெளித்தள்ளலுக்கு முதல் பிந்துகளை சேமிச்சு வச்சுக்கிற இடம் இதுதான் அதுவும் ஓகே விந்துகள் கருக்கட்டலுக்குரிய தகமையே பெறும் என்ன தகமையை பெறும்னா பிராக்டிஸ் நாங்க கஜிரிக்க பிராக்டிஸ் பண்றது நீச்சல் அடிக்க பிராக்டிஸ் பண்றது இதை மேற்று நீவில்லை எங்க போய் பிராக்டிஸ் எங்க போய் இதாகிறது போட்டி எங்க ஜோனி மடலுக்குள்ள சோ தகமையை பெற்றுக் கொள்ற இடம் ஓகே அதுக்குரிய தகமையை பெற்றுக் கொள்ற இடம் விதை மேற்று தான் அதுவும் அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க இது நாங்க நிறைய தரம் கதைச்ச விஷயம் விந்துக்களினுடைய அதிபர உயிர்ப்பு அதற்குள் நடைபெறும் என்ன அதிபர உயிர்ப்புண்டா ஆக்டிவ் ஆகி கட்டும் ஃபாஸ்டா இயங்குறது எங்க விதை மேற்று நீவுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுமா எங்கன்னு காய்ச்சி விதை மேற்று நீவா அதிர்வுக்குள்ளாகிறது அது அந்த பெண்ணின பெருக்க சுரப்பு அது பட்டாத்தான் வந்துட்டு என்ன செய்யப்படும் விந்தின் இதுல பட்டாத்தான் சில கிளைக்கப்படுதல்கள் மாற்றப்பட்டு கடும் பாஸ்டா செய்யற எனக்கு அதை வச்சிருந்தோம் அது ஜோனி மடலுக்குள்ள நடக்கிற மாற்றம் என்ன இந்த அதிர்வீர்ப்புன்னு சொல்லி சொல்லுவோம் அது ஜோனி மடலுக்குள்ள நடக்கிற மாற்றம் இது என்ன சொல்றாங்கடா அந்த போட்டியை விதை மேற்றினுக்குள்ள நடக்கும்னா நீச்சல் அடிக்க பழகுற அந்த தகமையை பெற்றுக் கொள்றது விதை மேற்று நீச்சல் அடிக்கிற இடம் ஜோனி மடல் சோ இங்க ஈர்ப்பு நடக்கும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதால 59க்கு வந்துட்டு 5வது வந்துட்டு சோ 60வது கொஸ்டின் ஓகே 60வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சிலபஸ்ல இல்ல ஓகே சிலதுகள் எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க மனித மூல உருவினுடைய விருத்தி மற்றும் குழந்தையினுடைய வளர்ச்சி தொடர்பான பின்வரும் கூறுகள் சரியா நம்மளுக்கு இப்போ கூட நம்மளுக்கு அந்த ட்ரைமெஸ்டர் ஒவ்வொரு ட்ரைமெஸ்டர்லயும் தாயில என்ன மாற்றம் நடக்குது சேயில என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி கண்ணோ அதுகளுக்குலாம் போடுவாங்க எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு வேற ஒன்றும் போட மாட்டாங்க அவ்வளோதையும் நம்மளுக்கு இப்ப வந்து அதுகளுக்குலாம் கேள்வி வரும் அவ்வளவு தெரிஞ்சோன்னா சரி சரி அவங்க போட்டிருக்காங்க கற்பநிலையில் 3ஆம் மாத முடிவில் முதிர் மூல உறவினுடைய இதய வடிப்பை கண்டுபிடிக்கலாம் நாங்க எத்தனையாம் மாசம் முடிஞ்சு வச்சிருக்கோம் ஹார்ட் பீட் கேட்கறது 6ஆம் மாசம் என்ன பழைய சிலபஸ்ல இருந்தது 6ஆம் மாதத்துலயே வந்துட்டு பின்ன 3வது மாத முடிவுல படிவா கேட்கக்கூடியதா இருக்கு ஹார்ட் பீட் எல்லாம் கேட்கக்கூடியதா இருக்கும் ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்து 2வது கற்பநிலையில் 3வது மாதம் முடிவில் முதிர் மூல உருவின் உடலை நுண்ணிய மயிர்கள் சூழும் அந்த நான் சொன்னானே நாங்க புறக்குள்ள வந்துட்டு குரங்கு குட்டி மாய் தான் இருப்போம் ஃபுல்லாவே வந்துட்டு பெரிய நல்ல பெரிய தாள்ல எங்க உருவாக்குள்ள முதல் 4ஆம் மாதம் கிட்டத்தட்ட அடுத்தது குட்டி ஒரு உடம்பு அடுத்தது முகம் ஃபுல்லா எங்கட உடம்பு ஃபுல்லா மயில் இருக்கிறது கடைசி 3ஆம் முகமா அதுல அப்படி இருக்குமா அது ஒரு 5 6 போக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போய் பிறகுக்குள்ள படிவா வந்துட்டு அது இதோடைய பிறகுது இல்ல என்ன சோ எல்லாம் முடி அதெல்லாம் அகற்றப்பட்டு நாங்க குரங்குகள்ல இருந்துதான் கூர்ப்படைஞ்சோம்ன்றதுக்கு அது ஒரு உதாரணம் அந்த குரங்குகளினுடைய கூர்ப்பை பார்த்தோம்னா ஆரம்ப கட்டமான குரங்குகள்ல வந்து ஃபுல்லாவே முடி வந்துட்டு இருந்தது அப்புறம் அந்த முடியின் அளவு குறைஞ்சு வந்து இப்ப எங்கள்லையும் முடி இருக்குது அது வந்துட்டு அந்த முளைய நிலையில தான் இருக்குது உடம்பு ஃபுல்லா வந்துட்டு உடம்பு ஃபுல்லாவே முகம் இது எல்லாமே குரங்கு மாதிரி இருக்கு அந்த முதல் 4ஆம் மாசம் வந்துதான் அந்த மாற்றம் மாறுது அது 5 6ஆம் மாதம் போக்குள்ள வந்துட்டு எல்லா முடியுமே வந்துட்டு அகற்றப்பட்டு பின்ன 3வது மாதம் முடியல மயிர்கள் சூழ்ந்து காணப்படும் என்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க ஓகே இப்ப இல்ல ஓகே நீங்க பாத்துக்கிட்டு சொந்தக்கார பிள்ளைல எத்தனை வயதுல பிள்ளை இந்த குரலாக்கம் ஸ்டார்ட் ஆகும் குரலாக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுறது பிறந்த உடனே கதைக்குமா உள்ள குரல் வந்துட்டு உருவாக்கப்படுறது என்னன்னா குரலாக்கம் சொல்லிச்சுன்னா மொழியா வந்துட்டு வாடுறது எத்தனை மந்த்ல ஸ்டார்ட் ஆகும் இல்ல 2 வயதுல வந்துட்டு ஒரு 200 சொற்களை கொண்ட ஒரு இதுகளை பேசும் அது அவையில ஒரு பொக்கேபுலர்ல ஒரு 200 அந்த தண்டை கேட்டு வடிவா கதைக்காதுங்க நார்மலா சில பிள்ளைகள் கேட்குங்க
சிலதுகள் தங்கட சூழல்ல கேட்ட இதுகளை வந்துதான் கதைங்க. சில பிள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுத்தா அதே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கு. அவர் குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான் இருக்கு. அந்த 200 சொல் தான் அது 2 வயசுல வந்துட்டு மெமரைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே திரும்ப திரும்ப காய்ச்சி கொண்டிருக்கு. இல்ல இல்ல, நான் ஸ்டார்டிங் கேட்கிறேன். எப்ப ஸ்டார்டிங் ஆகுது? 2 வயசுலயா? நோம்புல அம்மா அப்பா அப்படி எல்லாம் சொல்ல வலிக்கிறது. இப்ப பிறந்த உடனே அம்மா அப்பா எல்லாம் சொல்லுமா? ஒரு 6 மாதத்துல நம்மளுக்கு எல்லாம் சில பிரிஞ்சிருக்கலாம். 6 தொடக்கம் 8 மாதத்துக்குள்ள அது ஸ்டார்ட் ஆகணும். 6 தொடக்கம் 9 மாசம். ஓகே, அதுக்குள்ள வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும் குரலாட்டம். ஒரு 2 வயதாக்குள்ள வந்துட்டு ஒரு கொஞ்சம் பொக்கேபுலரிய வந்துட்டு அது வந்துட்டு தன்னை சூழல்ல கட்ட பொக்கேபுலரிய கொஞ்சம் கொஞ்சமா இது செய்யும். அதை வந்துட்டு பேசு. அதுக்கு என்ன சொல்றது, ஒரு ரெக்கார்ட் பண்ற ஒரு மெஷின் மாதிரி தன்னை சூழல்ல இருந்து என்னென்ன விஷயங்களை கேட்குதோ அதுகளை வந்துட்டு பேசு. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா 2 மாதத்திலேயே குரலாக்கம் தொடங்கும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 6 மாதத்துக்குள்ள தான் குரலாக்கம் ஸ்டார்ட் ஆகும். இது இப்ப நம்ம சிலபஸ்ல இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிறந்து 3 மாதத்துல குழந்தை தானாக உட்கார முடியுமா? என்ன மாதிரி அந்த இந்த ஜோக்குன்னு இருக்கணும். ஒரு பொடியன் சொன்னா 9 நாளையில எழும்பி இருந்தேன்னு சொல்லி எழும்பி நடந்துருங்க அந்த ஜோக்கு மாதிரி தானே இருக்கு மேனே. 3 மாதத்துல உட்கார முடியுமா? அப்படியா? நம்மளுக்கு தெரியும் ஒரு குழந்தை வந்துட்டு உட்காரணும்னு சொல்லி சொன்னா என்ன என்ன இதுல இது செய்யணும்? உட்காரணும்டா எந்த வளைவு இது செய்யணும் நம்மளுக்கு தெரியும். இந்த கழுத்து வளைவு வந்துட்டு இது வாரத்துக்கே வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன ஆரம்பத்துல புள்ள வந்துட்டு இப்படி தலை வந்துட்டு தொங்கின மாதிரி தானே இருக்கும். பிள்ளையெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன துணையான வளைவு விருத்தியால இல்ல, இந்த கழுத்து வளைவு வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வாரன்னு காய்ச்சிட்டு இருந்தா அது வந்தது பூரா தலை நிமிரும். இது வந்துட்டு அவர் 6 தொடக்கம் 7 மாதம் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நாரி வளைவு வந்துட்டு இது செய்யும். நாரி வளைவு ஓகே ஆயினா தான் எழுப்பி இருக்கலாம் பிள்ளையால. ஓகே, பின்ன 3 மாதத்திலே நாரி வளைவு விருத்தி அடையுமா? இல்ல, அதுக்கு 6-7 மாசம் எடுக்கும். சோ 3 மாதத்திலே உட்கார முடியும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 மாதத்துல தலையே நிமித்தலாம். தலையே நிமிந்துரும் 3 மாதத்துல. அது இந்த தொங்கி காணப்படத்தால நிமிந்துரும். இந்த கழுத்து வளைவு கிரியேட் ஆகி நாரி வளைவு செய்யறதுக்கு 6 தொடக்கம் 7 மாசம் எடுக்கும். 10 மாத வயதில் குழந்தைக்கு குடும்பத்தில் உள்ள ஏனி அங்கத்தவரை போட்டு உணவு ஊட்டுதல் வேண்டும். இது பார்த்த உடனே தெரியுது பிள்ளைகள் சொல்லி 10 மாதத்துல நாங்க இப்ப என்ன சாப்பிடுறோமோ அதை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நாங்க கஞ்சிரிக்காய் ஒரு 2 வயது மட்டும் பிள்ளைக்கு வந்துட்டு தாய்ப்பால்ன்றது அவசியம். அதுல ஃபுல்லா தாய்ப்பாலான்னு கேட்டா இல்ல. நாங்க ஒரு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் வந்துட்டு கொடுத்துட்டு 6 மாதத்துல இருந்து லேசான உணவுகளை அவையில என்ன சமீபாடு தொகுதி பழக்கப்பட்டிருக்காது. ஸோ ஈஸியா சமீபாடு அடையக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். அதோட அதுல சிக்கல் தன்மையை கூட்டி கொண்டு போகணும். மாதம் மாதம் போகக்கூடாது. அதுக்காக 10 மாதத்துலயே அவ்வளவு சாப்பிடையும் நம்ம நோம்புல சாப்பிடுற மாதிரி அள்ளி கொடுக்கணும்னா அது இது கொள்ளையிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லிய சாப்பாடுகளை கொடுத்து கொண்டு வரணும். சாதாரணமான சாப்பாடுகளை அது ஒரு 2-3 வயது போனதுக்குள்ளதான் அப்படியான இதுகளை கொண்டு வரலாம். சோ 10 மாதத்துல எல்லா சாப்பாடையும் கொடுக்கலாம்ன்றாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நம்ம சிலபஸ், அதாவது நம்ம சிலபஸ்ல இப்ப இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். 61 61 தான் பிரச்சனையான போது என்ன போட்டேன். ஓகே, நம்மளுக்கு இப்ப இந்த கேள்வியை வந்துட்டு இப்ப சிலர் என்னது தர தாய்ப்பாலுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருக்குது. தாய்ப்பால்ல வந்து கேள்வி போடுறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. இப்ப சில நேரம் தாய்ப்பால்ல கூறுகள் போட்டிருக்காங்க சிலபஸ்ல. இல்ல என்ன அதை தூக்கிட்டாங்களா? போட்டிருக்காங்க. இந்த தாய்ப்பால் கூறு இப்ப இருக்கிறத ஒருக்கா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னாடா இந்த 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி மாதிரி நம்மளுக்கு எல்லா கேள்வியும் ஸ்டேட்மெண்டா போடணும் வேண்டி இல்ல, நார்மல் கேள்வி ஒன்றா போட்டுறலாம். ஓகே, இப்ப வந்தா இதைத்தான் போடுவாங்க. லக்டோஸ், கொழுப்பமிலம், அமினோ ஆசிட்ஸ் இருக்குமாம், கணிப்புகள் இருக்குமாம், விட்டமின் இருக்குமாம். அதுல விட்டமின் அது ஒரு கழுவி வச்சுக்கணும். போட மாட்டாங்க. விட்டமின் B12 விட்டமின் டியும் இருக்குது அதுல. அடுத்தது வந்துட்டு பால் இருக்கிற புரோட்டீன் கேசின், லக்டல்புமின் இருக்குதா, இம்யூனோகுளோபியூலின் மாதிரியான புரோட்டீனும் வந்துட்டு இருக்குது. சோ நல்ல பிள்ளைகள் இந்த சான்சஸ் இருக்குதானே. வயசுல இருக்கிற பகுதி இந்த தாய்ப்பாலினுடைய கூறுகள் இப்ப எங்களோட சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்றத எழுதி கொள்ளுங்க. சரியா? இப்ப சொல்லுங்க அவன் என்ன போட்டியல் அதுக்கு? முதலாவது போட்டியலா, 5ஆவதா, 3ஆவதா? என்ன போட்டியல்? நம்மளுக்கு விட்டமின் மட்டும் தான் இப்ப போட்டியான. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விட்டமின் B12 இருக்கா, விட்டமின் டியும் இருக்கா. கேசின் அது தெரியும், பால் இருக்கிற புரதம். கொழுப்பு அமிலம், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்க முடியாது. கல்சியமும் பால்ல இருக்குது.
சோ லக்டோஸ் தான் இருக்குது என்ன, லக்டோஸ் தான் இருக்குது, கலக்டோஸ் காணப்படும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன, லக்டோஸ் தான் இருக்குது, கலக்டோஸ் வந்துட்டு இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்துட்டு அதுக்கு 3வது அம்சம் கொடுத்திருந்தாங்க. பட் நீங்க வந்துட்டு இப்ப இதே கேள்வி 2018 வந்த இதே கேள்வி இப்ப வந்தா நம்மட ரிசோர்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சுதான் போடலாம். எனவே இந்த தாய்ப்பாலினுடைய கூறுகளை வந்துட்டு என்னென்ன புரோட்டீன் வந்துட்டு இருக்குது, என்னென்ன விட்டமின், அதே மாதிரி மற்ற கூறுகள் வந்துட்டு என்னன்றதை ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது நார்மல் கேள்வி ஒன்று 62. பின்வருவனவற்றுள்ள இன்ஹிபின் எதால சுரக்கப்படும்? இன்ஹிபினை சுரக்கிறது வந்துட்டு யாருன்னு சொல்லி கேட்டிருக்கோம். சேட்டோலின் கிளை. சேட்டோலின் கிளை வந்துட்டு எங்க காணப்படும்? விதையில காணப்படும். முன்னிட்டு சுரப்பி விதை அதெல்லாம் ஒண்ணு விதையில இருக்கு மட்டும் கேட்டிருக்கோம் என்ன. சோ நேரடியாக 4வது ஆன்சருக்கு வந்துட்டு போயிடக்கூடியதா இருக்கு. 63. ஓகே, அதுவும் நல்ல கேள்வி. மனித கருப்பை தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானவை எது அல்லது ஓகே பாப்போம். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் இரண்டும் கருப்பை தசை சுருக்கங்களை தூண்டும். ரெண்டுமே இல்ல இல்ல, ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு என்ன செய்யும் காய்ச்சிருக்கிறான், அவியதான் வந்துட்டு கருப்பை தசை சுருக்கத்தை வந்து நிரோதிக்கிறாங்க. ஈஸ்ட்ரோஜன் கடைசி கட்டத்துல தூண்டுவாங்க, ஆக்சிடோசினோட சேர்த்து தூண்டுவாங்கன்னு காய்ச்சிருக்கான். ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு தூண்டுறே இல்லை, ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து நிரோதிச்சு வச்சு கொள்றாங்க. சோ இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியும். ஈஸ்ட்ரோஜன் ஓகே, பட் ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு அப்படி தூண்டே இல்லை. சோ அதால வந்துட்டு முதலாவது ஸ்டேட்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணு. 2வது, கருப்பை சுரப்புகள் முதிர் மூல உருவுக்கு உணவு என்ன மாதிரி? முதிர் மூல உருவுண்டா அப்பன்னு சொல்றோம் நாங்க 8 கிழமைக்கு பிறகு என்ன, 8 கிழமைக்கு பிறகுதான் அதை நாங்க முதிர் மூல உருவன்னு சொல்றது. 8 கிழமை வரைக்கும் முளையும். நாங்க கதைச்சமில்லோ அந்த அரும்பல் சிறைப்பை நிலையில வந்துட்டு ஒரு மெஜிக் போல் மாதிரி. இப்ப இது வந்துட்டு கருப்பை நகத்தோலண்டா, இவர் வந்துட்டு அந்த அரும்பல் சிறைப்பைண்டா மோதுவார், இதுல போய் ஃபாஸ்டா மோதுவார். அதுக்கப்புறம் தன்னுடைய மோதுகையில ஃபாஸ்டா குறைஞ்சு 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 குறைஞ்சி அப்படியே மிதந்த நிலையிலே போஷனையை வந்துட்டு பெற்றுக்கொள்ளும். இது வந்துட்டு அதுல ஆரம்ப கட்டத்துலதான். ஓகே, அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு விருத்தி ஆயிருமெண்டா, சூழ்வித்தகம் வந்துட்டு விருத்தி ஆயிருமெண்டா கருப்பை சுரப்புகள் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு கொடுக்கறே இல்லை. ஓகே, ஆரம்ப கட்டத்துல முளையத்துக்கு போஷணையை வழங்குமெண்டா ஏற்றுக்கொள்ளலாம், முதிர் மூல உருவுக்கு உணவூட்டும் என்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, முளையத்துக்கு முதல் ஆரம்ப கட்டத்துல கொடுக்கும், அதுக்கு பிறகு ஃபுல்லாவே சூழ்வித்தகத்துல கையில போயிடும். கருப்பையினுடைய சுரப்புகள் நேரடியாக வந்துட்டு அப்படி கொடுக்கறது இல்லை. அடுத்தது, கருப்பை தசையில இருக்கிற ஆக்சிடோசின் வாங்கிகளின் உருவாக்குவதை ஈஸ்ட்ரோஜன் தூண்டும். நாங்க ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு இந்த ஈஸ்ட்ரோஜன் இந்த ஆக்சிடோசின் வாங்குகள்ல வந்துட்டு நிரோதிச்சு வச்சிருக்கும், கருப்பை தசையை சுருங்க விடாம பார்த்து கொள்ளும். இது வந்துட்டு நேரத்தோட அபோஷன் ஆகுறதுல இருந்து தடுக்கிறதுல மிக மிக முக்கியமான விஷயம்னு காய்ச்சிருந்தேன். கடைசி டைம்ல வந்துட்டு அந்த ஈஸ்ட்ரோஜன் போய் வந்துட்டு என்ன செய்யப்படும், ஆக்சிடோசின் வாங்கிகளை தூண்டும்னு கதைச்சிருந்தேன். சோ கருப்பை தசையில் ஆக்சிடோசின் வாங்கிகளின் உருவாக்குவதை ஈஸ்ட்ரோஜன் தூண்டும். அடுத்தது, கருக்கட்டப்பட்ட முட்டை கிட்டத்தட்ட 7 நாட்களின் பின்னர் கருப்பையில் என்னவா கருக்கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 7 நாட்களின் பின்னர் கருப்பையில் நுகம் உட்பதித்தல் ஆரம்பமாகும். என்னமா ரைட் வரும், கொஞ்சம் குழப்பமா போட்டிருக்காங்க. கருக்கட்டப்பட்டதுக்கு பிறகு ஓகே நுகம் வந்துட்டு 7 நாளையால போய் அங்க உட்பதிக்கப்படுமா, ரைட் வரும், கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஓகேவா, கருக்கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு பிறகு கருப்பையில் நுகம், ஆனா நுகம் என்ற கண்டிஷன்ல இது படுறது இல்லை. ஓகே, என்ன அரும்ப சிறைப்பையதான் இது பண்ணும். நுகம் 7 நாளைக்கு பிறகு போய் உற்பத்திக்கும்ன்றதை ஏற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை. அடுத்தது வந்துட்டு பாருங்க, கருப்பையின் அகத்தோல் படை கொண்ட செதில் மேலணி கிழங்களால் ஆகும். சுரப்பிகள் வந்துட்டு இருக்கிறது கனமேலணி. ஓகே, படை கொண்ட செதில் மேலணி என்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள. சோ ஆன்சர் வந்துட்டு சிடியாக வந்துட்டு இருக்க போதும் 4வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போகிறோம். 64. ஓகே, 64 பொறுத்த வரைக்கும் இந்த விந்தாக்கு இடைநிலைகள் இதுவும் நிறைய தரம் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு மடியம் இருமடிய கதைகளை வந்துட்டு வச்சு நம்மளுக்கு தெரியும். முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா விந்து புறப்பு கிழங்கு. ஏன்னா விந்து புறப்பு கிழங்களை பொறுத்த வரைக்கும் இருமடியமான கிழங்களாக வந்துட்டு இருக்கும். இதுல இலையுறு பிரிவு நடக்கிறது கூடாகத்தான் வந்துட்டு முதல் விந்து புளியங்கள் வந்துட்டு தோற்றுவிக்கப்படுறது. சோ முதல் விந்து புளியம். சோ பின்ன
இடைவெளி பிரிவு நடக்கிறபடியா அதுவுமே வந்துட்டு இரு மடியம். முதலாக வந்துட்டு அதாவது மடிய எண்ணிக்கை வந்துட்டு மடிய எண்ணிக்கை வந்துட்டு அரைவாசியாக்கப்படுறது வந்துட்டு முதல் விந்து குழியத்திலிருந்து துணை விந்து குழியம் வார நேரம். ஏன்னா முதல் விந்து குழியத்துல இருந்து துணை விந்து குழியம் வந்துட்டு வார நேரம் தான் வந்துட்டு அரைவாசியாக்கப்படுறது. சோ இங்க வச்சுதான் ஒடுக்க பிரிவு ஒன்று நடக்கும்னு சொல்லி கேட்கிறோம். அடுத்தது துணை விந்து குழியத்துல இருந்து விந்தாகு ஜலம் வந்துட்டு வரக்கோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒடுக்க பிரிவு 2 நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இங்க மடி எண்ணிக்கையில எந்த விதமான மாற்றமும் வந்துட்டு இல்லை. ஒரு மடியும் ஒரு ஒடுக்க பிரிவு 2ல வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுறதே மடி எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படுறது ஒடுக்க பிரிவு 1 இல்ல. முதல் விந்து குழியம் துணை விந்து குழியமாக மாறும்போது இறுதியாக விந்தாக்கலங்கள் அதுல இருக்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டு விந்துக்கலங்களாக வந்துட்டு மாறும். இதை வச்சு நிறைய கேள்விகள் வந்துட்டு தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. 2019 வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்க. மனிதனினுடைய விந்தாக்கத்தின் போது இருமடியத்திலிருந்து ஒரு மடியமாக மாற்றமடைகிறது இது முதல் விந்து குழியத்திலிருந்து துணை விந்து குழியம் பாருங்க. விந்தாங்கலத்திலிருந்து விந்துக்கலம் பாருது விளைவுறு பிரிவும் துணை விந்து குழியங்கள்ல இருந்து எங்க துணை விந்து குழியம் அதுல இருந்து இதுவாக விந்தாகலம் பாரதும் அங்கேயும் ஒடுக்கல் பிரிவு 2னா மடியனை ஒடுக்கல் பிரிவு 2ல மடி எண்ணிக்கை மாற்றம் அடையுமா இல்ல. கிளியரா மூன்றாவது ஆன்சர் வேறோடையும் பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மடி எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படும் முதல் விந்து குழியமானது துணை விந்து குழியமாக மாற்றம் அடைகின்ற வேலை. கிளியராவே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே மூன்றாவது ஆன்சருக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இதை முடிச்சு கூட நிப்பாட்டணும். நாளைக்கு நாங்க புது செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைக்கு அடுத்த பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுமா? பேப்பர் ரெடி பண்ணி முடிஞ்சது. எழுபத்தஞ்சு தானே இருக்கேன். 75. சோ இதோட அப்படியே வந்து எனக்கு 69வது கேள்விக்கு இப்படியே சொல்லுங்க. அப்போ அதே கேள்வி ஏன்னா சேம் கொஸ்டின் வந்துட்டு ஏதாவது ஒருத்த பார்த்துட்டு போகும். 69வது கேள்வி எடுங்க. மனித விதைகளில் இருக்கும் பின்பறுகரங்களில் எது இருமடியம்? எதாவது இருமடியம் கேட்டிருக்காங்க. நாங்க இப்ப கதைச்சோம் அதான் உரிமையை பார்த்து கொடுப்போம். முதல் விந்து குழியம் எங்க முதல் விந்து குழியம் முதல் விந்து குழியம் இருமடியம். ஓகே. அடுத்தது துணை விந்து குழியம் இல்ல. துணை விந்து குழியம் வந்து ஒரு மடியமானார்கள். வி வந்துட்டு வராது. சி வந்துட்டு விந்து புறப்பு கலம். விந்து புறப்பு கலம் இருமடியமானார்கள். அது ஓகே பாருங்க இப்படி நோம்பலா எல்லாம் கஷ்டப்படுத்துற மாதிரி போட மாட்டேன். சின்ன சின்ன கேள்விகளும் வந்துட்டு வேறு. அடுத்தது லேடிக்கின் கலம் சேர்த்து அதுக்குள்ள இருக்கிற கலம் எல்லாம் மத்த உடற்கலங்கள் எல்லாமே இருமடியம். பின்னரி கலங்கள் மாத்திரம் தான் ஒரு மடியமான கலம். சோ லேடிக்கின் கலங்களும் இருமடியமான கலங்கள். ஓகே நம்ம உடம்புக்குள்ளே விந்தும் சூழ் சம்பந்தப்பட்ட கலங்கள் மாத்திரம்தான் என்னது ஒரு மடியம். மத்த எல்லா உடம்புக்குள்ள மத்த எல்லாமே இருமடியமான கலம். விந்தாகு கலம் அவர் ஒரு மடியம். என்ன அது வராது. சோ பின்ன ஆன்சர் ஏசிடியாக இருக்க போது 69க்கு எத்தனையாவது 69க்கு 2க்கு போறோம். ஏபிசிடி டைப் கேள்வி. ஓகே இப்ப நம்மளோட ஓடருக்கு வருவோம். ஸோ அது ரிலேட்டடான கேள்வி இன்னும் ஒரு இடத்துல இங்கே வந்துச்சு. ஓகே வரக்கூடவா உடனே ஓகே பாருங்க. அடுத்தது வந்துட்டு இந்த ஓமோனை போட்டிருக்கு கண்டுபிடிங்க. அப்போ அந்த ஓமோனை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து நாங்க எப்படி அந்த 4 ஓமோன் கிராஃப கூட என்னென்ன ஓமோன் அழைச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்ஐஜ பொறுத்த வரைக்கும் இது செஞ்சு சரியா 14வது நாள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கடுமையா கூடி வந்துட்டு இருக்கு. ஸோ இருக்கிற எப்படி இத ஓமோனை வந்துட்டு கண்டுபிடிக்க போறோம்டா 4 கிராஃபுக்குள்ளயுமே வந்துட்டு மேக்சிமமாக வந்துட்டு இருக்கிற எது மேக்சிமமா இருக்குதோ அது வந்துட்டு எல்ஏ. ஏன்னா எல்ஏச்சினுடைய உச்சமட்டம் மாதிரி வேற எந்த ஒரு ஆக்கணும் வந்துட்டு அந்த இதுல உச்சத்தை வந்துட்டு பெற இல்லை. ஸோ 14வது நாள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மேக்சிமம் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவராத்தான் வந்துட்டு இருக்கு எல்ஹெச். சோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா 14வது நாள் எல்ஹெச்சுக்கு கிட்டவா எல்ஹெச்சை விட கொஞ்சம் குறைவாக ஓகே எல்ஹெச்சை விட கொஞ்சம் குறைவாக வந்துட்டு ஒரு ஹோமோன் வந்துட்டு இருக்கும். சோ அதை வந்து நாங்க வந்துட்டு என்ன சொல்ல போறோம் ஈஸ்ட்ரஜன். இது வந்துட்டு என்னது ஈஸ்ட்ரஜனா இருக்கும். அவருடைய 2 உடைப்புகள் வந்துட்டு வளர வளர இந்த கிராஃபியன் குடைப்பாளான் வந்துட்டு மேக்சிமம் சுரக்கப்படுறது காய்ச்சிருக்கும். சோ அதனால வந்துட்டு ஈஸ்ட்ரஜனா இருக்கும். அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஹோமோன் இருக்குது இங்கால மஞ்சள் சடலம் இதுவரைக்கும் கொஞ்சம் குறைவாக காணப்பட்டு மஞ்சள் சடலம் உருவாகுற டைம்ல வந்துட்டு கூடுதலா இருக்கு. சோ அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரோனாக வந்துட்டு இருக்கும்.
அடுத்தது ஃபைவா வந்துட்டு எல்லா விலங்குகளையும் ஆக கீழே வந்துட்டு இருக்கிறது. ஓகே, அது வந்துட்டு எஃப்எஸ்ஹெச் வந்துட்டு இருக்கு. ஆக லோவா இருக்கிறது எஃப்எஸ்ஹெச், ஆக ஹையா இருக்கிறது எல்ஹெச். அடுத்தது அந்த கடைசி துண்டுல கூடுறது ப்ரொஜெஸ்ட்ரான், எல்லாத்துக்கும் கிட்டவாக கூடுறது வந்துட்டு இஸ்ரேல் அப்படின்னு ஆரம்பிச்சு கொடுங்க. மிக மிக முக்கியமானது. ஸ்ட்ரக்சர்ல இதொருக்கா போட மாட்டாங்க போட்டானுங்க, எதுக்கும் ஒருக்கா வரைஞ்சி பார்த்து பழகிட்டு போங்க. ஏதாவது ஒன்றை வரைய சொல்லி கேட்பாங்க. இந்த தரம் இந்த தாக்க அழுத்தம் தொடர்பான இந்த அவத்தைகள்ல தந்த கிராஃப் தான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு வரைய வாரத்துக்கு. சோ மேபி திரும்ப போடுவாங்கன்னு தெரியல, போடலாம். எம்சிக்கும் போட்டானுங்க, ஸ்ட்ரக்சருக்கும் போட்டானுங்க, கேட்கக்கூடியதாகவும் இருக்கலாம். எதுக்கும் பார்த்துட்டு போங்க, வரைஞ்சி பார்த்துட்டு போங்க. சோ பின்ன என்ன சொல்ல போறோம்? எத்தனையாவது ஆன்சர்? 4வது ஆன்சர் ஓகேவா இருக்கு. எல்ஹெச், ஹிஸ்டாரிக்கல், ப்ரொஜெஸ்ட்ரான், எஃப்எஸ். சோ பின்ன அந்த கிராஃப் வந்து அந்த என்னென்ன கிராஃப் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. 66 கன்னிப்புறப்பு சம்பந்தமா சொல்றாங்க. இந்த தரம் ஒருவேளை 3வது கேள்வி வந்துட்டு போட்டா வந்துட்டு சான்சஸ் இருக்கலாம். ஓகே, நம்மளுக்கு 2 கேள்வி தான் பார்த்து சான்ஸ் இருக்கு. ஒரு கருத்தடை முறையும் மாதவிடாய் சக்கரமும் பார்த்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வது கேள்வி போட்டா அந்த 3வது கேள்வி ஆண் இனப்பெருக்க தொகுதியாகும், அல்லது இனப்பெருக்கத்துல அந்த இன்ரோவில் அந்த இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்துல வகைகள் சம்பந்தமா சொல்லியிருக்காங்கனே, அதுகள்ல ஏதாவது கொஸ்டின் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி பாருங்க, கன்னி புறப்பு சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. கருக்கட்டப்படாம தனியங்கள் விருத்தியோட இருந்து கழிச்சிருக்கேன். சோ ஏபிசிடி டைப் கொஸ்டின் ஒன்று இறங்கியிருக்காங்க. கருக்கட்டப்படாத முட்டை ஒன்றில் பூரணமான தனியன் ஒன்றை தோற்றுவிக்கும் செயல்முறையாகும். என்ன ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். ஓகே, கருக்கட்டப்படாத தோற்றுவிக்கும். ஓகே பாப்பா, அந்த மெசேஜ் வந்ததால ஸ்ட்ரக் ஆகுது. 12 மணிக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். என்னது அந்த அலர்ட் ஒன்று வரும். இது அதான் ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணிருக்கு, அதான் இஷ்யூ. இப்போ ஓகே தானே? ஓகே தானே? கிளியரா இருக்கு தானே? கிளியர் தானே? சோ பெண் தேனீக்களை தோற்றுவிக்குமாம். என்ன மாதிரி? ரைட்டோ நாங்க கதைச்சிருந்தோம். பெண் தேனீகளை பொறுத்தவரை பெண் தேனி, வேலையா தேனி, இது வந்துட்டு கருக்கட்டப்பட்ட முட்டையில இருந்து வரும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். என்ன ஆண் தேனீக்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஆண் தேனீக்கள் தான் வந்துட்டு இந்த கன்னிப்புறப்பு கூட வந்து உற்பத்தி ஆகுறன்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். சோ பெண் தேனீக்களை தோற்றுவிக்கும் என்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பள்ளிகளில் அவதானிக்க முடியும். சில பள்ளிகள்ல வந்துட்டு அவதானிக்கலாம். பள்ளிகள்ல சில பள்ளிகள்ல வந்துட்டு இருக்கு. அதாவது முள்ளந்தண்டுலிகள்லையும் எல்லாருலயும் இல்ல, சில முள்ளந்தண்டுலிகள்ல மீன்கள்ல சில பள்ளிகள்ல இருக்குன்னு காய்ச்சிருக்கிறார். ஓகேவான ஸ்டேட்மெண்ட். இருமடியமான தோன்றல்களை மாத்திரமே உருவாகும். இருமடியமான தோன்றல்களை மாத்திரமே உருவாகும் இல்ல, ஏன்னா ஒரு மடியமானதையும் உருவாக்கும். இருமடியமான தோன்றல்களை உருவாக்கும் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். எல்லாம் முள்ளந்தண்டிகள்லையும் காணப்படும். ஓகே, முள்ளந்தண்டில இருக்குதான் எறும்பு, தேனி, குளவி, நிறைய பேர் கதைச்சிருக்காங்க. அதுக்காக எல்லா முள்ளந்தண்டிலையும் இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சில அதுலயும் ஒரு சில முள்ளந்தண்டிகள்ல வந்துட்டு இருக்குது. எல்லா முள்ளந்தண்டிலையும் இருக்கும்ன்ற கதையை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ பின்ன 66 வந்துட்டு பெட்டரானது ஏயும் சியுமாக இருக்க போது 5வது ஆன்சராக வந்துட்டு அமைய போகுது. சரி, அடுத்த கேள்வி வந்துட்டு இந்த கேள்வியோட இடையில போடுபட்டு அது போலக்கின் தானே, அதால போடுபட்டிருக்குது. போஷணை விளைவையும் போஷணையற்ற விளைவையும் கொண்டுள்ள ஓமம். என்ன போஷணை விளைவுண்டா? அதாவது நாங்க ஓமோன் கதைக்கக்கூடையும் கதைச்சிருந்தோம். ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பியால உற்பத்தி செய்யப்பட்டு இன்னும் ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பியினுடைய சுரப்ப வந்துட்டு தூண்டாக்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா போஷணை ஓமம். உதாரணமாக பரிவர்கின்ற விடுவிப்பு ஓமன்கள் எல்லாமே போஷணை ஓமன்களாக செயற்படும். அதே மாதிரி முற்பக்க கவச்சுரப்பினுடைய ஓமோன்கள் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் என்ன அதெல்லாமே வந்துட்டு இதா செயற்படும். அதுல நாங்க கதைச்சிருந்த விஷயம் இந்த ப்ரோலக்டின். ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். ப்ரோலக்டின் ஒரு போஷணை ஓமோன் அல்ல. போஷணை ஓமோன் என்ன? அதுல அது ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பியால் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டு வந்த ஓமோன் இன்னும் ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பியை போய் தாக்கும். அப்படி இருந்தா தான் அது போஷணை ஓமோன். ப்ரோலக்டின் ஒரு போஷணை ஹோமோன் இல்ல, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறாங்க. ரைட் வரும். ப்ரோலக்டின் வந்துட்டு ஒரு போஷணை ஹோமோன் இல்ல. ரைட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அவர தாக்குகளை வந்துட்டு மூளைச்சுரப்பி
என்ன முளைச்சுரப்பி அகச்சுரப்பியா இல்ல என்ன சோ பின்ன அது போஷணை விளைவை ஏற்படுத்தும் பிறகு ஏற்படுத்தாது மற்றபடி அதுல இருக்கிற டிஎஸ்ஹெச் ஏசிபிஹெச் எஃப்எஸ் எல்லாமே இன்னும் ஒரு அகச்சுரப்பியை போய் தாக்குறாரு டிஎஸ்ஹெச் தைராய்டு சுரப்பியை தாக்கும் ஏசிடிஹெச் வந்து அதிர்நல் மேற்பட்டையே தாக்கும் எஃப்எஸ்ஹெச் வந்துட்டு சூலகத்தை விதையே தாக்கும் சோ அங்க போய் அது இன்னும் ஒரு ஹோமோனை சுரக்க வைக்கும் சோ எல்லாமே ரிலேட்டடான ப்ரோலக்டின் சம்பந்தமே இல்லை growth ஹோமோன் தொடர்பாக என்ன சொல்லலாம் growth ஹோமோன் ஒரு போஷணை ஹோமோன் ஆகும் ரைட் ஒரு இப்படி மொட்டையா போடுறாங்க growth ஹோமோன் என்ற ஒரு போஷணை ஹோமோனாக செயற்படலாம் growth ஹோமோன் போஷணை ஹோமோனாக செயற்படலாம் ரைட் ஒரு growth ஹோமோன் போஷணை ஹோமோனாக செயற்படலாம் நாங்க growth ஹோமோன் டார்கெட் பிளேஸ் வந்துட்டு என்னன்னு கதைச்சிருக்கோம் உடம்புல இருக்கிற எல்லா கலங்களும் ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா கலங்களும் சொல்லி காய்ச்சிருக்கோம் சோ உடம்புல இருக்கிற எல்லா கலமும் சொல்லி சொன்னா அதுக்குள்ள அகஞ்சுரக்கும் கலமும் வரலாம் அகஞ்சுரக்கும் இல்லாத கலமும் வரலாம் சோ இதானதான் சொல்றாங்க growth ஹோமோனை பொறுத்த வரைக்கும் போஷணை விளைவையும் ஏற்படுத்தலாம் போஷணை அல்லாத விளைவையும் வந்துட்டு ஏற்படுத்தலாம்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் கிளியராவே வந்துட்டு பார்த்தோம்னா 67வது ஆன்சராக வந்துட்டு பார்த்தோம்னா growth ஹோமோன் அமைய போதும் 4வது ஆன்சர் ப்ரோலக்டின் பாரம்பரிய இதுக்குள்ள அந்த கேள்வி இடம்பெற்றிருக்கு ஓகே அடுத்தது அதுவும் ஒரு இன்ட்ரோ தொடர்பான கேள்வி இந்த தரம் 3 கேள்வி போட்டா இப்படியான கேள்விகளுக்கு சான்சஸ் இருக்கலாம் இனப்பெருக்கத்துல விலங்குகளினுடைய இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளும் சரியானது இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் தொடர்பாக சரியானது கேட்டிருக்காங்க அது முழுமையாக ஒடுக்கற் பிரிவை சார்ந்துள்ளது இல்ல ஃபுல்லாவே இலையுறுப்பு ஒடுக்கற் பிரிவு அங்க நிகழ்த்தப்படுற இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்துல ஒடுக்கற் பிரிவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை சோ பின்ன முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகே ஒடுக்கற் பிரிவுக்கு அவன் சம்பந்தம் இல்லை மெயினா வந்துட்டு இளையுறு பிரிவுன்னு காய்ச்சிருக்கோம் பல்வேறு புறப்புரிமை அமைப்புகள் உள்ள எச்சங்களை உருவாக்கலாம் இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்துல உருவாக்கப்படுகின்ற எச்சங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புறப்புரிமையல் ரீதியாக ஒத்தவையாக வந்துட்டு இருக்கும் புறப்புரிமையல் ரீதியில் வேறுபட்ட எச்சங்களை உருவாக்கும் என்ற கதையை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது மாறும் சூழல்களில் இனங்களினுடைய கூர்ப்பை மேம்படுத்துகின்றது இது எல்லாருமே ஒரே மாதிரியான ஆட்கள் மாறல் இல்ல புதிய இயல்பு வராது கூர்ப்பு வழிகொள்ளாது அது எல்லாமே ஒடுக்கற் பிரிவு நடக்கிற இலிங்க முறை இனப்பெருக்கத்துல நடக்கிற மாற்றம் அதுவும் வராது 4வது ஒரு தனிப்பெற்றோரிடம் இருந்து நாங்க கதைச்சிருக்கோம் இலிங்கமில் முறை இனப்பெருக்கிறது 2 பேர் தேவையில்லை ஒரு ஆள் போதும் ஒரு தனிப்பெற்றோரிடம் இருந்து தனியன்களை விரைவாக பெருக்குவதற்கு அதுல வடிவம் ஓகேன்னு இந்த இனப்பெருக்கம் இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் விரைவானது செக்ஷுவல் இனப்பெருக்கத்துக்கு தான் டைம் எடுக்கும் சோ இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஃபாஸ்டா இனப்பெருக்கும் அடுத்தது 2 பெற்றோர் தேவையில்லை இனப்பெருக்கத்துக்குரிய சோடிய தேடல் பண்ற அவசியம் இல்லை டைம் எல்லாம் மிக்சர் சோ ஒரு தனிப்பெற்றோரிடம் இருந்து தனியன்களை வந்துட்டு விரைவாக பெருக்கிறதுக்கு இடமளிக்கு ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு 5வது கருக்கட்டப்படாமல் ஒரு விந்திலிருந்து புதிய தனியன்கள் உருவாகும் அத நாங்க கன்னிப்புறப்பட்டு காய்ச்சிருக்கோம் கருக்கட்டப்படாம இல்ல சொல்லு எப்படி கருக்கட்டப்படாம முட்டையில இருந்துதான் தனியன்கள் வரலாமே அதானே கன்னிப்புறம் விந்துல இருந்து புதிய தனியன் வரலாம்னு ஓடிக்காது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது முட்டையில இருந்து புதிய தனியன் வரலாமே கருக்கட்டப்படாத முட்டையில இருந்து தனியன் வரலாம் அதை நாங்க கன்னிப்புறப்பட்டு காய்ச்சிருக்கோம் விந்துல இருந்து புதிய தனியன் வார அளவுக்கு இன்னும் ஒரு முறையும் இல்லை கிளியராவே வந்து ஒரு தனி பெற்றோரிடம் இருந்து விரைவாக இது செய்யக்கூடிய மெத்தட்ன்றதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் பின்ன 68க்கு வந்து 4வதுக்கு போகலாம் 69 ஏற்கனவே பார்த்துட்டோம் 70வது நோமல் கேள்வி நேரடியாக கேட்டிருக்காங்க பெண்களில் சூழ்கொழலின் போது விடுவிக்கப்படுகின்ற துணை முட்டை குளியத்தினுடைய ஒடுக்க நிப்பாட்டு போடுறது எவ்வளத்த நிப்பாட்டு போடுறது ஒடுக்க பிரிவு 2 அணுகவத்தையினுடைய 2வது அணுகவத்தை என்ன சோ அணுகவத்தை 2 இல்ல நேரடியாக 4வது ஆன்சரா இருக்கு இப்படி சின்ன கையிலும் போடுவானுங்க எல்லாம் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டு கொண்டு இல்ல அடுத்தது மனித விருத்தியில் அந்நியன் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருக்கிறாங்க அதுல வந்துட்டு நாங்க கோரியோன் மென்சாவுக்கு கதைச்சிருக்கோம் அந்நியன் மென்சாவுக்கு கதைச்சிருக்கோம் கருகுன் பை கதைச்சிருக்கிறோம் அலந்தோகி கதைச்சிருக்கோம் 4 மென்சாவு முடைய மென்சாவுகள் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம் ஓகே அது சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க நம்மளுக்கு அந்நியன் தொடர்பான கேள்வி எஸ்சிஜியை உற்பத்தி செய்யுது யார் எஸ்சிஜியை உற்பத்தி செய்யறது அது வந்துட்டு கோரியோன் என்ன எஸ்சிஜியை உற்பத்தி செய்யறது கோரியோன் சோ அது வராது சூழ்வித்தகத்தில முக்கிய முதிர்மூல உருக்குரிய பகுதி சூழ்வித்தகத்தினுடைய முதிர்மூல உருக்குரிய பகுதியாக்குறதும் அதுவும் கோரியோன் அந்நியனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை தாய் நிப்புடன துணர்பவர்கள்ல இருந்து முதிர்மூல உருவ பாதுகாக்குது அதுவும் கோரியோன் முதல் 3 ஸ்டேட்மெண்ட்டும் கோரியோட வேறு முளையத்தை முற்றாக சூழ்ந்து உலர்தல் இருந்து பாதுகாக்கிறார்கள் ஓகே அவியல் தான் அந்நியன்
முடையத்தை சூழ்ந்து காணப்படுது என்று ரைட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது முதிர் மூலப்பிரிவில் விருத்தியடையும் சரணிகளில் உள்ள முதலான மூலவித்தளங்களின் மூலமாக தொழிற்படுறது. அந்த சரணிகளை உருவாக்குறாருன்னு கேட்டிருக்கேன். கருமுன் பயிரவேல அது கருமுன் பயிரவேல. சோ கிளியராவே வந்துட்டு முடையத்தை சூழ்ந்து காணப்படுதுன்றதுதான் நம்பியன் தொடர்பான ரைட் ஸ்டேட்மெண்டா இருக்க போது. எனவே 71க்கு வந்து நாங்க 4வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போகிறோம். 72 நேரடியாகவே கேட்டிருக்கிறாங்க. பிறப்பின் பின்னர் மனிதர்களில் அதுவும் தவறுதலாக வந்துட்டு பிரச்சனை இல்லை. இது நாங்க அங்க வன்குடு தொகுதியில செய்ய வேண்டியது. பிறப்பின் பின்னர் அடுத்தது நாளைக்கு இந்த கிளாஸ் முடிய வந்துட்டு வன்குடு தொகுதி தொடர்பான டிவிட்ட போட்டு விடுறேன். அதுக்குரிய தியரியை படிச்சுட்டு அதை செய்யுங்க. சரி, நாங்க அடுத்த 8வது பேப்பரை முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு மற்ற பேப்பரை தொடரும். ஏன்னா அதை முடிச்சிட்டோம்னா 5ஆம் படம் ஃபினிஷ். உங்களுக்குரிய அந்த அசைன்மெண்ட் தந்துடுவோம். ஓகே, உங்களுக்கு அசைன்மெண்ட் 10ஆம் தேதி அப்லோட் ஆகும். 5ஆம் படத்துக்குரிய அசைன்மெண்ட் அதாவது கொஞ்சம் பெரிய ஒர்க்கா இருக்கும். ஒரு 10-15 நாள் கிட்ட தேவைப்படும். 1200 கேள்விக்கிட்டே இருக்கு. அவ்வளவு மெமரைஸ் பண்ணி முடிக்கிறது. அதோட எக்ஸ்பெக்டேஷன் 12 days, எம்சிக்யூ ஹெடிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 8 அல்லது 9, 8, 9, 10க்கு அதுக்குள்ள கிடைக்கும். ஸோ அதுக்கிட்டே நாங்க இதை முடிக்கணும். பின்ன அதுக்குரிய பாஸ் பேப்பர் அனுப்புறேன். அது ஒரு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த தரம் எஸ்ஐ மந்திரத்துக்குள்ளதான் கூட சான்ஸ் இருக்குது வன்குடு தொகுதிக்குள்ள. பிறப்பின் பின்னர் முள்ளந்தண்டு கம்பத்தின் குவிவான வளைவு. ஓகே, அதுல முதலான வளைவு துணையான வளைவுன்னு கழிச்சிருக்க வேண்டும். எது குவிவான வளைவு? முதலான வளைவா புறகுவான வளைவா துணையான வளைவா? முதலான வளைவு குழிவானவை என்று கதைச்சிருக்கோம். என்ன துணையான வளைவு தான் வந்துட்டு குவிவானவை. எவ்வளவு இருக்குது? ஒன்று கழுத்து நிமிர்றதுக்கு, அடுத்தது நாங்க பிரிக்கிறதுக்கு. ஒன்று கழுத்துல, அடுத்தது நாரியில. நேரடியான ஆன்சரா இருக்க போது. ஸோ 3வது ஆன்சர் போகிறோம். கழுத்து வளைவும் நாரி வளைவும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா துணையான வளைவுகளாக வந்துட்டு இருக்கும். இந்த துணையான வளைவுகள் தான் குவிவானவையாக வந்துட்டு இருக்கு. முதலான வளைவுகள் வந்துட்டு குழிவானவை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது சின்ன கேள்வி ஒன்று. மனிதனில் முதிர்ச்சி அடைந்த விந்துகள் வீசல் வரைக்கும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க? நேரடியானது என்ன மற்ற ஒன்றை பார்க்க வர எங்க விந்து சேமிக்கப்பட்டிருக்கிறது? விதை மேற்றணி. பாருங்க, இப்படி சின்ன குட்டி குட்டி கேள்விகளும் போடுவாங்க. ஆனா இந்த பேப்பர்கள் டேர்ம் எக்ஸாம்ல இப்படி கேள்விகளை பார்க்கல. நம்மளுக்கு அங்க எல்லா கேள்விகளும் கஷ்டப்படுத்துற மாதிரி வராது. மனோவ கேள்விகளும் போடுவாங்க. ஒரு 55 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் பேப்பர் வரும். அதுக்கு மேல 75 நம்மள இருக்கு. 74வது மனித பெண்ணினுடைய இனப்பெருக்க தொகுதி தொடர்பான சரியான குற்றத்தெரிவு செய்ய சொல்லி கட்டிக்காங்க. ஓகே, பாப்போம். சூலகத்தில் மைய விடயம் சூலக புடைப்புகளை கொண்டிருக்கு. மைய விடயத்துல உள்ளாவே வந்து குருதிக்கலங்கள் தான் செறிந்து காணப்படும். மேற்பட்டையில தான் புடைப்புகள் காணப்படும். அவர் அவுட் சைட்ல வந்துட்டு புடைப்புகள் காணப்படுறது. மைய விடயத்துல புடைப்புகள் காணப்படும் என்ற இதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. பூப்படைகளின் போது முட்டை புறப்ப ஆரம்பிக்கும். இல்ல புறக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு புறக்கக்கூடிய வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பூப்பைதலுக்கு பிறகு அதுக்குரிய ப்ரோசஸ் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு போகும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண மட்டும் ஏற்றுக்கொள்ளும். பாய்ஸுக்கு ஓகே, பூப்பைதலுக்கு பிறகுதான் விந்து உற்பத்தி ஆரம்பிக்கும். கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதால அதையுமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்றோம். அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, அணுகவத்தை ஒன்றில் நிறுத்தப்பட்ட துணை முட்டை குடியம். அணுகவத்தை உண்டில்லையா? துணை முட்டை குடியம் அணுகவத்தை உண்டில்லையா? நிப்பாட்டப்பட்டு இல்ல, அணுகவத்தை 2 இல்ல. இப்படி எனக்கு அடிக்கிறதான் போடுவாங்க. ஓகே, நம்மளுக்கு உங்கள்ட்ட இந்த இதுகள்ல போடுற மாதிரி போட்டு அடிச்சு குழப்புற மாதிரி டேலண்ட காட்டுற மாதிரி தான் பெரும்பாலான பேப்பர்ஸ் இருக்குது. அப்படி எல்லாம் கேள்விகள் போட மாட்டாங்க. ஓரளவு இதாத்தான் கேள்விகள் வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணா சரி. நீங்க என்ன செய்றீங்க? இப்ப இந்த எக்ஸாம்ல எல்லாமே வந்துட்டு ஒரு 30 வந்த உடனே மனம் சவுத்துருவீங்க. என்னடா இவ்வளவு படிச்சு 30 அப்படி இருக்கு. சோ அங்க அப்படி பேப்பர் வராது. நீங்க கண்டிப்பா 10 பாடமும் கிளியரா தியரிய படிச்சு வச்சிருந்தாலே ஒரு 40 செய்யற மாதிரி தான் பேப்பர் வரும். அவ்வளவுதான் வரும். இங்க துப்பரவா ஒன்றும் தியரிய ஒழுங்கா கிளியர் இல்லாம சும்மா அந்த பேப்பரை செஞ்சு கொடுப்போம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த கேள்விகள் அங்க வர போறது இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு தியரி கிளியர் இல்லாட்டி ஒரு பாடத்தையும் விட்டுறாங்க. முக்கியம் இல்லை, ஒரு பாடத்தையும் விட்டுறாங்க. 10 பாடத்துல தியரியும் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும். லாஸ்டா எக்ஸாம் போறதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முதல் வந்துட்டு இந்த 4000 கேள்வியை வந்துட்டு நீங்க சொல்லி பார்க்கணும். 4300 சம்திங் கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, அவ்வளவுத்தையும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் அசையாம ஒவ்வொன்றா சொல்லி பார்த்து இது அவ்வளவு விடுறமான்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி நான் அந்த 140 எஸ்ஏ இருக்கு தானே, அந்த 140 எஸ்ஏ ஹெடிங்ஸையும்
அதுக்குரிய எஸ்ஏ கண்டென்ட்டும் வந்துட்டு டிசைன் பண்ணி கொண்டிருக்கேன். இன்னும் முடியல, இன்னொரு 10 நாள் ஆகும். சோ அதையும் தருவன். அதுல வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அது நாங்க வரக்கூடியதை வந்துட்டு டாக் பண்ணிருப்பேன். அதை மட்டுமாச்சும் ஒருக்கா எழுதி பாருங்க, அப்படி இல்லாட்டி சொல்லி பாருங்க என்னென்ன விஷயம் சொல்லணும்ன்றத பாருங்க. அதுல வந்துட்டு முழு எஸ்ஐயும் அடிக்க இல்லை. அதுல வந்து எஸ்ஐ கண்டென்ட் இல்லை. நாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா வீட்லி தவிர்ப்பு இல்லை, வீட்லி தவிர்ப்பு வந்து என்ன எழுதணும். அதே மாதிரி வந்துட்டு 140க்கும் இருக்கு. அந்த கேள்வியை தாண்டி வேற அது கேள்வி அவ்வளோதையும் படிச்சா சரி. உங்களோட எஸ்ஏ புக்ல இருக்கு, எஸ்ஏ புக்ல ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இது பண்ணி அந்த ஹெடிங்ஸை மாத்திரம், ஹெடிங்ஸ் அதோட எஸ்ஏ கண்டென்ட் அதையும் ரெடி பண்ணி தான். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, முதல் 3 ஸ்டேட்மெண்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 4வது, கருப்பை வட்டத்தில சுரத்தளவத்தையும் சூலக வட்டத்தில இலியூட்டியளவத்தையும் ஒன்றிணைக்கப்படுதான். ரைட் ஆர் ராங்? இங்க கருப்பை வட்டத்தில சுரத்தளவத்தையும் இலியூட்டியளவத்தையும் ஒன்றிணைக்கப்படுதான். எங்க கதைச்சிருக்கிறோம் பாருங்க. இதுக்குதான் அந்த டைமிங் எழுதி வைங்கன்னு சொன்னேன். சோ இலியூட்டியளவத்தை கடைசி 14, சுரத்தளவத்தை கடைசி 14 என்ன. சோ 2 அவத்தையும் ஒன்றிணைக்கப்படுதுன்றது ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போகுது என்ன. சோ அந்த நம்மளுக்கு சிலபஸ்ல இப்ப அந்த நாட்கள் இல்ல, அந்த நாட்கள் எழுதி வச்சுக்கொள்றது இப்படியான ஸ்டேட்மெண்ட் எது பாருங்க. இது ஒரு நியூ சிலபஸ் கேள்வி. அந்த நாள் தெரிஞ்சிருந்தா ஈஸியா வந்துட்டு செய்யலாம். அதுக்காக அந்த நாட்கள் தொடர்பாக சொல்லி தருது. பின்ன ஆன்சர் 4வதா இருக்க போகுது. முளைய உட்பதித்தல் முசுகுர் நிலையில இல்ல இல்ல அரும்ப சிறைப்ப நிலையில தான் நடைபெறும். முசுகுர் நிலைன்னு சொல்லி போட்டுக்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். ஃபைனலா 2022 தாய்ப்பால் தொடர்பான ஒரு கேள்வி வந்துட்டு வந்திருக்குது. தாய்ப்பால் தொடர்பாக சரியான குற்றச்சாட்டு இருக்காங்க. ஓகே பாப்போம். ஆக்சிடோசின் முளைச்சுரப்பியில் பால் உற்பத்தியை தூண்டுவது. பாருங்க, நம்ம இவ்வளவு நேரம் செஞ்ச பாஸ் பேப்பர்ல இருந்துதான் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பாரு 2022 ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எத்தனை இது காய்ச்சிருக்கிறோம். சோ பால் உற்பத்தி தூண்டுறது ஆக்சிடோசினா இல்ல என்ன, ப்ரோலாக்டின் கதைச்சிருக்கிறோம். சோ இதால வந்துட்டு பார்த்தோம்னா முதலாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, 2வது, பிறப்பின் போது தாயில் உள்ள ஈஸ்ட்ரோடியல் மட்டம் அதிகரிப்பதால் பால் வெளியேற்றம் தூண்டப்படும். என்ன மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரஜன் மட்டம் குறைவடைகிறது தான் பால் உற்பத்திக்குரிய தூண்டல் என்றே கதைச்சிருக்கிறார். ஈஸ்ட்ரஜன் கூடுறது பால் உற்பத்தி இல்ல இல்ல, ஈஸ்ட்ரஜன் வந்து குறைகிறது. ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் மட்டம் குறைகிறது தான் அதுக்குரிய தூண்டல். சோ அதுல அதிகரிப்பு தூண்டல் என்று அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான தாய்ப்பாலோட ஒப்புகையில கடும்பு பால்ல லக்டோஸ் கூடவா. லக்டோஸ் அதுல போஷனை கூறும். என்ன மாதிரி கடும்பு பால் இந்த முதல் 3-4 பால் கொலஸ்ட்ரால் அதுல லக்டோஸ் கூடவா. அப்படியே அதுல போஷனை கூறுகள் ரைட்டா. ராங் ஸ்டேட்மெண்ட். போஷனை கூறு கூடவா லக்டோஸ். என்ன கதைச்சிருக்கேன், கடுப்பு பாலை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான பாலோட ஒப்பிடக்குள்ள வந்துட்டு அதுல புறப்பொருள் எதிரிகள் கூடுதலாக இருக்கும். பட் போஷனை சாதாரண பாலோட ஒப்பிடக்குள்ள வந்துட்டு குறைவு. ஓகே, சோ அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. தாய்ப்பாலில் உள்ள வெண்குருதி சிறுதுணிக்கைகள் குழந்தைகளுக்கு ஓரளவு நீர்ப்படத்தை வழங்கும். என்ன ரைட் ஸ்டேட்மெண்ட். தாய்ப்பால்ல இருக்கிற வெண்குருதி சிறுதுணிக்கைகள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிர்ப்புடனத்துல வந்துட்டு பங்கெடுக்கும்ன்றது ரைட் ஸ்டேட்மெண்ட். நாங்க கதைச்சிருக்கோமே, அதாவது இயற்கையாக பெற்றுக் கொள்ளப்பட்ட மந்தமான நிர்ப்புடம் என்று கதைச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது தாய்ப்பால்ல வந்துட்டு அதிக அளவு சோடியம் உள்ளது. அப்படியா, சோடியம் கடும் கூடவாமன்றாங்க, எதுக்கூடலாமா சோடியம் கூட இருக்கு. சோ கிளியராவே வந்து 75வது வந்துட்டு 4வது ஆன்சர் தான் வந்துட்டு பெட்டரான ஆன்சராக வந்துட்டு இருக்க போது தாய்ப்பால்ல சோடியம் கூடன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இதோட வெற்றிகரமா ரிப்ரொடக்ஷனுடைய பகுதிகளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ பின்ன அடுத்ததாக வந்து நாங்க மூவ் ஆக போறது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எங்களோட 8வது பேப்பருக்கு எக்ஸ்பிளனேஷன் நடக்கும். ஓகே, 8வது பேப்பர் வந்து நாளைக்கு ஈவினிங் தான் அப்லோட் ஆகும். ஏதோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல செஞ்சு முடிங்க. ஓகே, அடுத்தது நாளைக்கு மார்னிங் சில நேரம் கிளாஸில் இருக்கலாம். நாளைக்கு செமினார் ஒன்று இருக்குது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. காலையில தான் இங்க எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து சேர்த்து கூப்பிட்டுருக்காங்க. பின்ன நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், காலையில இன்ஃபார்ம் பண்ணுவேன்னா கிளாஸ் இருந்தா 9க்கு இருக்கும். என்வாயன்மெண்டலும் எக்ஸ்பெக்டேஷன் எஸ்ஏ ஒன்றும் இருக்கும். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் காலையில. நாளைக்கு இரவைக்கு என்னோட 8வது பேப்பரை ஸ்டார்ட் பண்ண போறோம், எம்சிக்யூ. ஸோ அதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, இவ்வளோதோட இருக்கட்டும். படிச்சுட்டு தூங்குங்களா, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். குட் நைட்.